வணக்கம். காய்ச்சல், ஜுரம் இது நோயா? அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நாம சாப்பிடுறோம். அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு மீதி உள்ளது கழிவுகளாக மாறுது. இது இயற்கை. உடல் செய்யும் செயல். இதுதான் உடலின் மொழி. ஒருத்தரு பசிக்கும்போது உண்ண வேண்டிய உணவை பசியற்ற நிலையில் உண்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. தினமும் இப்படி செஞ்சுட்டே இருக்காரு. உடல்ல அந்த கழிவு அதிகமா தேங்கும் தானே! அப்போ அந்த உடலில் உள்ள கழிவுகள் அதிகமாக தேங்கும்போது, இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த உடலானது முயற்சி செய்துங்க. இந்த கழிவுகள் எப்படி உடல்ல பதியுதுன்னா, காற்று கழிவாகவும், மலக்கழிவாகவும், சளி கழிவாகவும், நீர் கழிவாகவும் உடல்ல அதிகமா தேங்குது. ஒருத்தர் பசியற்ற நிலையில் சாப்பிடுறாரு. அப்போ அதிகமா தேங்குது. அத வெளியேற்றணும். யார் வெளியேற்றுவாங்க? இந்த உடல் தானே! இந்த உடல் மொழி தானே! இப்ப இந்த உடலில் மொழி என்ன சொல்லுதுன்னா, இந்த கழிவுகளை அதிகமாக தேங்குகின்ற கழிவுகளை வெளியேற்ற முற்படுகிறது. அப்போ அந்த கழிவுகள அது முற்படும்போது, அது செய்யக்கூடிய செயல் என்னன்னா, கொஞ்சம் சீரான வெப்பம் அதிகம் தேவை. நார்மல் வெப்பத்தோட உடலுக்கு சீரான வெப்பம் அதிகம் தேவை. உடல் தன்னைத்தானே வெப்பநிலையை தன்னை அதிகப்படுத்திக் கொள்ளும். இது இயற்கை. இது உடலின் மொழி. அந்த வெப்பம் அதிகரிக்கும்போது உடல் இயக்கம் குறையும். உடல் இயக்கம் மட்டும் தான் குறையுமா? இன்னும் சொல்றேன் பாருங்க, பசி குறையும். தாகம் எடுக்காது. பசி எடுக்காது. ஓய்வு எடுக்கப்படும். இப்போ இதெல்லாம் இருக்கும். உடல் தன்னைத்தானே பயன்படுத்திக் கொள்ளும். இந்த உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் மட்டும்தான் நடக்கும். வேற எதுவும் நடக்காது. அப்போ அந்த நிலையில் வரும்போது இது காய்ச்சலாக வெளிப்படுகிறது. இது இப்போ காய்ச்சல் என்பது நோயா? அல்லது கழிவுகளை வெளியேற்றும் நடவடிக்கையா? இதுதான் அந்த கேள்வி. இதுதாங்க உடலின் மொழி. இந்த இடத்த நாம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். உடலானது தன்னைத்தானே அந்த கழிவுகளை வெளியேற்ற துடிக்கின்ற வேளையில் காய்ச்சலாக வெளிப்பட்டு, அந்த கழிவுகள் தானாக வெளியேறிய பின், அந்த காய்ச்சல் தானாகவே மறைந்துவிடும். நாம் அனுமதிக்க வேண்டும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.